8.5 lakh சப்ஸ்கிரைபர். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணாமல் நாங்கள் இந்த இடத்துக்கு வர முடியாது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காமிக்ஸ் வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகள், சூப்பரான இன்டர்வியூஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மேலும் உங்களோட சப்போர்ட்டை அந்த சப்ஸ்கிரைபர் மூலியமாகவும் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் மூலியமாகவும் நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருங்க அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓவராலாக உங்களோட சப்போர்ட் எப்பவுமே தேவை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்களும் வந்து வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்றது எந்த டவுட்டும் கிடையாது. நன்றி, வணக்கம். வணக்கம் நெட் டிவி 4U யூவர்ஸ். எஸ், மஜிலின்ற ஒரு திரைப்படம் தெலுங்கில் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து நம்மளுடைய தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த சினிமாவாக இருக்கட்டும் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்துருச்சுன்னா வேறு அதர் லாங்குவேஜில் கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை வந்து அந்த ரைட்ஸை வாங்கி இங்கே வந்து ரீமேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் மஜிலி படத்தையும் வந்து ரீமேக் பண்ண போகிறாங்களாம். அது வந்து யார் ரீமேக் பண்ண போகிறா? அதுக்கு முன்னாடி வந்து மஜிலியை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசணும். ஏன்னா வந்து அந்த படத்தை நானும் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நிறைய லவ் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்போம். எல்லா லவ் ஸ்டோரிஸ்லையும் என்ன இருக்குன்னா, எப்பவுமே நார்மலாக நம்ம ஸ்கூல் டேஸில் நடக்கிற லவ்வாக இருக்கும், இல்லை காலேஜ் டேஸில் நடக்கிற லவ்வாக இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு காலேஜ் டேஸில் நடக்கிற லவ். பட் அதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு ஒய்ஃப்னு வந்துட்டாங்கன்னா அவங்க நம்ம மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்காங்க, அதெல்லாம் விட நம்ம வந்து நம்ம பழைய லவ்லாம் மறந்துட்டு நம்ம மேலே யார் லவ் வச்சுருக்காங்களோ அவங்க மேலே ஒரு பெரிய லவ்வை காட்டுங்க அப்படின்றத ஒரு சூப்பரான ஒரு மெசேஜாக வச்சு செம்மையாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மஜிலி படத்தில் வந்து யார் அந்த ஸ்டார் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா, நாக சைத்தன்யா அண்ட் சமந்தா. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி முதல்ல ரிலீஸ் ஆகிற படம் இந்த மஜிலி படம் தான். அவங்க 2 பேர் சேர்ந்து அதனாலேயே என்னவோ தெரில அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கடைசியில் ஒரு 5 நிமிஷம் ஒரு இந்த படம் முடிவில் இருக்கும். அது வந்து வேற லெவலில் இருந்தது. எல்லாருமே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. கண் கலங்குற மூமெண்ட்டாக இருந்தது. அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு படமாக இருந்தது. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி. பட் இப்போ வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கா, 52 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். செம்ம வசூல். ஏன்னா வந்து இந்த படத்தோட பட்ஜெட் இன்னும் சின்னது. மேக்கிங் வைஸாக பார்த்தாவும் ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு மேக்கிங் வைஸாலாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். ஒரு நார்மலான லைஃப்பில் ஒருத்தவனோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் படுறான், அவனோட லவ் லைஃப்பில் எப்படி இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. அதனால வந்து மேக்கிங்காகவும் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் அதோட கலெக்ஷன் வந்து இவ்வளோ பெருசாக ஒரு அப்ரோச் ஆகிருக்குன்னு உடனே நம்மளோட ப்ரொடியூசர்ஸ் கண்ஸ்லாம் அப்படி உறுத்த ஆரம்பிச்சிருக்கு. அதில் யார் கண்ணை ரொம்ப உறுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தனுஷ் சாரோட கண்ணு தான். எஸ், ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் இருக்காங்களா, இப்போ வந்து சமீபமாக அவங்க எதுவும் படங்கள் பண்ணுறதில்ல. அவங்க வந்து இந்த படத்தோட அதை பார்த்தீங்கன்னா மஜிலி படத்தோட தெலுங்கு ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்களா. வாங்கினது மட்டும் இல்லாமல் தனுஷ் சாருக்கு அதோட ஒன்லைன் ரொம்ப பிடிச்சிருந்தா. அதான் நான் சொன்னல, அதுதான் ஒன்லைன். என்னன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் காலேஜ் டேஸில். அவங்க லவ் வந்து பிரிஞ்சிருது. அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். பட் அந்த கல்யாணம் பண்ண பொண்ணு அந்த பையன் மேலே பயங்கரமான லவ்ல இருக்காங்க. பட் அந்த லவ் வந்து இந்த பையன் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்காம கடைசியில் அவன் எந்த கடத்தில் புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்றதான் அந்த ஒன்லைன். அந்த ஒன்லைன் தனுஷ் சாருக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர் வந்து அந்த ரைட்ஸை வாங்கியிருக்காரு. இப்போ வாங்கினது மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழ் ரீமேக்கில் வந்து நம்மளோட தனுஷ் சார் நடிக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நம்ம தனுஷ் சார் நடிக்கலாலும் வேறு ஏதாவது ஹீரோ வச்சு சூப்பராக பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சமந்தா நடிப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா வந்து தங்க மகன்லேயே வந்து நம்மளோட தனுஷ் சார் அண்ட் சமந்தா மேமோட அந்த பேரிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் அவங்களே இந்த படத்தில் நடிப்பாங்களான்ற ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு. ஏன்னா வந்து தனுஷ் சார் சமந்தா மேம் வந்து அவங்களோட பேரிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க இந்த படம் அதாவது பார்த்தீங்கன்னா மஜிலியோட ரீமேக்கில் இவங்க 2 பேரும் வந்து நடித்தாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும்ன்றதான் என்னோட கருத்து. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட அதை பார்த்தீங்கன்னா மஜிலி வந்து தெலுங்குல வந்து சிவா நிர்வாணா அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். அவரே தான் இங்கே டைரக்ட் பண்ணுறாருன்னு தெரியல. இன்னும் மேலும் இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் நான் கூடிய சீக்கிரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மறக்காம நீங்கள் என்ன பண்ணால் நம்மளோட நெட் டிவி 4U லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். கீழே இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை சொல்லி நான் பிரவீன் KS பாய். ஒன்ஸ் அகெயின் இன்னைக்கு என்ன டேன்னு தெரியும்ல? எஸ், ஓட்டு போட்டுட்டேன் நானும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஓட்டு போட்டுட்டீங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆக்டர்ஸ் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. தளபதி, அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் காமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Hi, this is GV Prakash. Net TV 4U லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.